வணக்கம், நான் ஐஸ்வர்யா. இன்றைக்கு நம்ம பார்க்க போகிறது கேஎஸ் நாகராஜன் எழுதின மௌனம்ன்ற புத்தகத்திலிருந்து 17வது தலைப்பான பாபாஜியும் கீதையும் என்ற தலைப்பை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பகுதியில் கேஎஸ் நாகராஜன் அவர் வாழ்க்கையில் நடந்த சில குறிப்பிடத்தக்க நிகழ்வுகளை பற்றி பகிர்ந்திருக்காரு. அதை அவருடைய பாங்கிலிருந்தே பார்ப்போம். வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். சில மாதங்களுக்கு முன்பு தொலைக்காட்சி நிகழ்ச்சி ஒன்றில் எனக்கு தெரிந்த கதாசிரியர் ஒருவர் ஒரு சுவாமிஜியிடம் ஆன்மீக சம்பந்தமான கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தார். நானும் அந்த நிகழ்ச்சியை மிகவும் ஆர்வத்துடன் பார்த்து கொண்டிருந்தேன். அப்பொழுது கதாசிரியர் கீதையிலே கண்ணன் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்று சொன்னதற்கு விளக்கத்தை கேட்டார். அதாவது ஒருவன் 32ஆம் எண் பஸ்ஸில் சென்றால்தான் அலுவலகம் செல்ல முடியும். குறிப்பிடத்தக்க பஸ்ஸில் செல்ல வேண்டியதை கடமையாக கொண்டு அலுவலகம் செல்லும் பலனை அடைகிறான். பலனை எதிர்பார்க்காமல் அவன் அந்த பஸ்ஸில் எப்படி ஏற முடியும்? அது மட்டுமல்ல, அவன் அந்த அலுவலகத்தில் வேலை செய்வது சம்பளத்தை எதிர்பார்த்துதான். வேலையை மட்டும் செய்துவிட்டு சம்பளத்தை எதிர்பார்க்காமல் அவனால் இருக்க முடியுமா? ஆகவே சராசரி மனிதர்கள் கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற கீதை சொல்வதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள், எப்படி புரிந்து கொள்வார்கள் என்பதை தயவு செய்து தாங்கள் விளக்க வேண்டும் என்று அவர் கேட்டார். இந்த கேள்விக்கு சுவாமிஜி சொன்ன விளக்கம் கதாசிரியருக்கு திருப்தி அளிக்கவில்லை என்பது தெரிந்தது. சராசரி மனிதர்கள் இதை எப்படி எடுத்துக்கொள்வார்கள் என்று மீண்டும் வலியுறுத்தி கேட்டார். ஆனாலும் சுவாமிஜியின் பதிலால் அவர் திருப்தி அடையவில்லை என்பது நன்றாகவே தெரிந்தது. அத்துடன் அந்த நிகழ்ச்சியும் முடிந்துவிட்டது. இது நடந்து 2 நாட்கள் கழித்து ஒரு அன்பர் என்னை சந்திக்க வந்திருந்தார். ஆன்மீக விஷயங்களை பேசிக்கொண்டிருந்த பொழுது அன்பர் கீதையை பற்றி பேச ஆரம்பித்தார். அவரும் அதே கேள்வியை தான் கேட்டார். கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்றால் வேலையை செய்துவிட்டு அதற்குண்டான சம்பளத்தை எதிர்பார்க்க கூடாதா என்று கேட்டார். இவருக்கு மட்டுமல்ல, பலருக்கும் இது போன்ற சந்தேகம் வருவது நியாயமானதுதான். எனக்கு தெரிந்தவரை அவருக்கு விளக்கத்தை அளிக்கலாம் என எண்ணினேன். பெரியவர்கள் சொல்லிய விஷயங்களை சொல்வதற்கு கூட அறிவோ தகுதியோ இல்லாத நிலையில் அடியேனால் பரமாத்மா சொன்னதற்கு விளக்கமளிக்க முடியுமா? பாபாஜியை மனதார பிரார்த்தித்துவிட்டு அன்பரிடம் பேச ஆரம்பித்தேன். பகவான் கிருஷ்ண பரமாத்மாவால் சமஸ்கிருத மொழியில் கீதை சொல்லப்பட்டது. மற்ற மொழிகளில் ஒரு வார்த்தைக்கு ஒரு சில அர்த்தம் மட்டுமே சொல்ல முடியும். பகவான் கிருஷ்ண பரமாத்மாவால் சமஸ்கிருத மொழியில் கீதை சொல்லப்பட்டது. மற்ற மொழிகளில் ஒரு வார்த்தைக்கு ஒரு சில அர்த்தம் மட்டுமே சொல்ல முடியும். அதுவும் ஆங்கிலத்தில் நிறைய வார்த்தைகளுக்கு ஒரு அர்த்தத்திற்கு மேல் சொல்ல முடியாது. ஆனால் சமஸ்கிருத மொழியில் மட்டுமே ஒரு வார்த்தைக்கு பல அர்த்தங்கள் சொல்ல முடியும். ஆகவேதான் கீதையில் சொல்லப்பட்ட விஷயங்களை பலர் பலவிதமாக வியாக்கியானம் செய்கிறார்கள். கீதையின் ஆணிவேரான கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்ற மந்திர சொல்லும் இப்படித்தான் விமர்சிக்கப்படுகிறது. பொதுவாக சித்தர்களும் ஞானிகளும் அவதார புருஷர்களும் சொல்லி இருக்கின்ற விஷயங்களை மேலோட்டமாக பார்க்கக்கூடாது. ஆழமாக சிந்தித்து பார்த்தால் மட்டுமே அவற்றின் அர்த்தத்தை புரிந்து கொள்ள முடியும். ஒருவர் ஒரு அலுவலகத்தில் வேலை செய்து சம்பளம் பெறுகிறார் என்றால் சம்பளம் பெறுவதற்காக வேலை செய்கிறார் என்று மேலோட்டமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவர் திருமணம் ஆனவராக இருந்தால் மனைவி, குழந்தைகள், பெற்றோருக்காகவும் உடன் பிறந்தவர்களுக்காகவும் வேலை செய்து சம்பாதிக்கிறார். இங்கே தன்னை நம்பியுள்ள குடும்பத்தாரை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற கடமை மட்டுமே இருக்கிறது. அங்கே பலனை எதிர்பார்க்க முடியாது. வால்மீகி முனிவர் ஆரம்பத்தில் ஒரு வழிப்பறி கொள்ளைக்காரனாகத்தான் இருந்தார். ஒரு சமயம் நாரதரை வழிமறித்து அவரிடம் இருக்கும் பொருளை கொடுக்கச் சொல்லி மிரட்டினான். நாரதரோ, நானோ ஒரு நாடோடி துறவி, என்னிடம் கொடுப்பதற்கு என்ன இருக்கிறது? ஏன் இந்த பாவக்காரியத்தை செய்கிறார் என்று கேட்கிறார். என் மனைவி குழந்தைகளை காப்பாற்ற இந்த தொழிலை செய்கிறேன் என்று சொன்னான் அந்த கொள்ளையன். சரி, அப்படி என்றால் இந்த பாவ செயலால் ஏற்படும் பாவத்தில் உன் மனைவி குழந்தைகள் பங்கு கொள்வார்களா என்று கேட்டார் நாரதர்.
நிச்சயமாக பங்கு கொள்வார்கள். ஏனென்றால் அவர்களுக்காகத்தானே நான் இதை செய்கிறேன் என்றான். உடனே நாரதர், உன் மனைவி குழந்தைகளிடம் இதை ஏற்றுக்கொள்கிறார்களா என்று கேட்டுவிட்டு வந்து சொல்லு என்று சொன்னவுடன் கொள்ளையனான வால்மீகி வீடு நோக்கி ஓடுகிறான். மனைவியிடம், உங்களுக்காகத்தானே நான் இந்த பாவச் செயலை செய்கிறேன், அந்த பாவத்தில் நீங்களும் பங்கு பெறுவீர்கள் அல்லவா என்று கேட்கிறான். அதற்கு அவனது மனைவி சொன்ன பதில் அவனை அதிர்ச்சி அடைய வைத்தது. எங்களை காப்பாற்ற வேண்டியது குடும்பத் தலைவனான உனது கடமை. இந்த பாவச் செயல் செய்துதான் எங்களை காப்பாற்ற வேண்டும் என்று நாங்கள் சொல்லவில்லை. நல்ல வேலை பார்த்து கூட நீ எங்களை காப்பாற்றலாம். ஆகவே உனது பாவச் செயலினால் வரும் பாவத்தில் நாங்கள் பங்கு பெற முடியாது என்று அவனது மனைவி சாட்டையடியாக சொல்லிவிட்டாள். உடனே பிள்ளைகளிடம் அதையே கேட்கிறான். அவர்களும் அம்மா சொன்னது சரிதான் என்று சொல்லிவிட ஓடிப்போய் நாரதர் கால்களில் விழுகிறான். தான் செய்த பாவங்களுக்கு விமோச்சனம் பெற வழி கேட்கிறான். நாரதர் அவனை ஒரு மரத்தடியில் அமர்ந்து ராமநாமம் சொல்லி கொண்டிருக்க சொல்கிறார். ராமா என்று சொல்ல தெரியாத அவனை மரா மரா என்று சொல்கிறார். அது அவன் சொல்ல சொல்ல ராமா ராமா என்றாகி விடுகிறது. பல வருடங்கள் தவத்தின் பயனாய் வால்மீகி முனிவராகிறார். இதிலே நாம் எடுத்துக்கொள்ள வேண்டிய ஒரே விஷயம் என்னவென்றால், வழிப்பறி கொள்ளைக்காரன் கூட தன் மனைவி குழந்தைகளை காப்பாற்றுவது தனது கடமை என்று எண்ணுகிறான். அதே நேரத்தில் பாவச்செயல் செய்துதான் கடமையாற்ற வேண்டுமா, நல்ல முறையில் அந்த கடமையை செய்ய வேண்டியதுதானே என்று அவன் மனைவி கேட்பதும் முக்கியமான விஷயம். இங்கே கடமை மட்டும்தான் இருக்கிறது. கொள்ளைக்காரன் தன் குடும்பத்தினரிடம் பலனை எதிர்பார்க்கிறான். ஆனால் அவன் மனைவியோ அதற்கு இடம் இல்லை என்று சொல்கிறாள். ஆகவே குடும்பத்தினரை காப்பாற்ற கடமையாற்றுவது மட்டும்தான் இருக்கின்றதே தவிர அங்கே பலனை எதிர்பார்க்க முடியாது. குழந்தைகள் பின்னாளில் காப்பாற்றுவார்கள் என்று எதிர்பார்த்து எந்த பெற்றோரும் அவர்களை வளர்ப்பதில்லை. அதை அவர்கள் கடமையாக கருதியே செய்கிறார்கள். திருமணம் ஆகாதவர்கள் பெற்றவர்களை காப்பது தங்களது கடமை என்று எண்ணி பணியாற்றுகிறார்கள். அங்கேயும் பலன் என்ன என்ற கேள்வி எழவில்லை. இவர்களது கடமை இதுவென்றால் சந்நியாசிகளின் கடமை என்ன என்ற கேள்வி எழலாம். பகவான் கிருஷ்ணர் இல்லறத்தில் உள்ளவர்களுக்கு மட்டுமே கர்மயோகத்தை வலியுறுத்தி சொல்கிறார். சந்நியாசிகளுக்கு ஞான யோகமே பொருந்தும் என்று சொல்லியிருக்கிறார். இத்தனை விளக்கம் சொல்லியும் அன்பரின் முகத்தில் இன்னும் திருப்தி ஏற்படவில்லை என்பதை கவனித்தேன். அன்பரிடமே சில கேள்விகளை கேட்க ஆரம்பித்தேன். நீங்கள் வேலை பார்க்கும் அலுவலகத்தில் உங்கள் முதலாளி உங்களை அழைத்து ஒரு முக்கியமான வேலையை கொடுத்து நாளைக்குள் இதை முடிக்க வேண்டும் என்று சொல்கிறார். அது கடினமான வேலையாக இருந்த போதிலும் ஒரு நாளைக்குள் முடித்துவிடக்கூடிய வேலைதான். நீங்கள் அவரிடம் என்ன பதில் சொல்வீர்கள் என்று கேட்டேன். முடித்து விடுகிறேன் என்று ஒரே வரியில் பதில் சொல்லிவிடுவேன் என்றார். 1 மணி நேரம் கழித்து மீண்டும் உங்கள் முதலாளி உங்களை அழைத்து ஒரு நாளைக்குள் முடிக்கச் சொன்ன வேலையை இன்னும் 2 மணி நேரத்தில் முடித்து கொடுக்க வேண்டும், மிகவும் அவசரம் என்கிறார். 2 மணி நேரத்தில் முடிக்கின்ற அளவிற்கு அது சுலபமான வேலை இல்லை என்று உங்களுக்கு தெரியும். அப்பொழுது உங்கள் நிலைமை எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அதற்கு அவர் சரி சார் என்று சொல்லிவிட்டு வெளியில் வந்தவுடன் ஆண்டவனிடம் முறையிடுவேன். கடவுளே, ஒரே நாளில் முடிக்க வேண்டிய வேலையை 2 மணி நேரத்தில் எப்படி என்னால் முடிக்க முடியும்? நீதான் என் மீது கருணை வைத்து என் துணை நின்று எப்படியாவது குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடித்து கொடுக்க வேண்டும் என்று இறைவனிடம் பிரார்த்திப்பேன் என்று சொன்னார். 2 மணி நேரத்தில் அந்த வேலையை செய்து முடித்துவிட்டு உங்கள் முதலாளியிடம் போய் சொல்கிறீர்கள். அவர் உங்களை மிகவும் பாராட்டிவிட்டு அருகில் உள்ள மேலாளரிடம் இவ்வருடம் போனஸ் போடும் பொழுது இவருக்கு 10,000 ரூபாய் சேர்த்து கொடுத்து விடுங்கள் என்று சொல்கிறார். அப்பொழுது உங்கள் மனநிலை எப்படி இருக்கும் என்றேன். நான் கஷ்டப்பட்டு செய்த வேலைக்கு கிடைத்த பலன் என எண்ணி அளவற்ற மகிழ்ச்சி அடைவேன் என்றார். உங்களுக்கு அதிகமாக பணம் கொடுப்பார் என்று நினைத்து இந்த வேலையை செய்து முடித்தீர்களா என்று கேட்டேன். இல்லை, எதிர்பார்க்கவில்லை.
அவர் சொன்ன வேலையை செய்து முடிக்க வேண்டியது எனது கடமை என்று எண்ணித்தான் செய்தேன் என்றார். ஒரு நாளில் முடித்து விடலாம் என்று தைரியமாக இருந்த நீங்கள் 2 மணி நேரத்தில் முடிக்க வேண்டும் என்று முதலாளி சொன்னவுடன் ஆண்டவனை துணைக்கு அழைத்தீர்கள். ஆனால் உங்களை பாராட்டி சன்மானம் தரச் சொன்ன பொழுது நீங்கள் முடித்ததற்கு கிடைத்த பலன் என்று நினைத்தீர்கள். ஆண்டவனை அங்கே மறந்துவிட்டீர்கள் என்றேன். அப்படியே மௌனமாகிவிட்டார். ஒரு நாளில் செய்து முடித்தாலும் அதை நீங்கள்தான் செய்கிறீர்கள். 2 மணி நேரத்தில் செய்தாலும் அதை நீங்கள்தான் செய்கிறீர்கள். ஆனால் உங்களால் முடிக்க முடியுமா என்ற சந்தேகம் எழும் பொழுது ஆண்டவனை துணைக்கு அழைத்தீர்கள். உங்களுக்கு பாராட்டும் சன்மானமும் கிடைக்கும் பொழுது உங்களால் கிடைத்ததாக பெருமிதம் அடைகிறீர்கள். ஆகவே இங்கே நான் என்ற அகங்காரம் வந்துவிடுகிறது. நீங்கள் எந்த வேலையை செய்தாலும் அவன் இயக்குகிறான், நான் இயங்குகிறேன் என்ற எண்ணத்துடன் செயல்பட வேண்டும். அப்பொழுதுதான் உங்களிடம் பற்றற்ற தன்மை ஏற்படும். வேலையினால் கிடைக்கும் பலனையும் அவன் கொடுத்தது என்று எண்ண வேண்டும். அப்பொழுது உங்களிடமிருந்து நான் என்கின்ற அகங்காரம் மறைந்துவிடும். நீங்கள் செய்கின்ற கடமைகளை ஆர்வத்துடன் நேர்மையுடன் செய்ய வேண்டும். அதே நேரத்தில் நான் செய்கிறேன் என்ற எண்ணமின்றி பற்றற்ற நிலையில் செய்ய வேண்டும். ஆகவே கடமையை செய் என்பது பற்றற்ற நிலையிலிருந்து செய்ய வேண்டும் என்று அர்த்தம். நீங்கள் செய்கின்ற வேலைகளுக்கு பலன் கிடைக்கும் பொழுது என்னால் கிடைத்தது என்ற எண்ணம் வரக்கூடாது. எல்லாம் அவன் கொடுத்தது என்று எண்ணி அந்த பலனை பெற வேண்டும். அதே நேரத்தில் பலனை எதிர்பார்த்து காரியம் செய்யும் பொழுது இயற்கையாகவே ஆசை ஏற்படுகிறது. ஆசையினால் நான் என்கின்ற அகங்காரம் உருவாகி விடுகிறது. ஆகவே நாம் செய்கின்ற காரியங்களையும் ஆண்டவன் இயக்குகிறான் என்று எண்ணி செய்ய வேண்டும். பலனையும் ஆண்டவன் கொடுக்கிறான் என்று எண்ண வேண்டும். கடமையை செய் என்பது நமக்கு பற்றற்ற நிலையை ஏற்படுத்துகிறது. பலனை எதிர்பார்க்காதே என்பது நான் என்னும் அகங்காரத்தை அழிக்க உதவுகிறது. உங்கள் சந்தேகம் தீர்ந்துவிட்டதா என்று அன்பரிடம் கேட்டேன். தெளிவான பதில் கிடைத்துவிட்டது என்று மகிழ்ச்சியுடன் சொன்னார். அன்பர் திருப்தியுடன் சென்று விட்டாரே தவிர அன்று இரவு எனக்கு சரியாக உறக்கம் வரவில்லை. திருமணம் ஆனவர்களுக்கும் திருமணம் ஆகாமல் இருப்பவர்களுக்கும் துறவிகளுக்கும் அவர்களது கடமைகளை பற்றி என்னுள் இருந்து பாபாஜிதானே சொன்னார். ஆனால் பெற்றோர்கள் இல்லாமல், உடன் பிறந்தவர்கள் இல்லாமல், உறவினர்கள் இல்லாமல் ஆதரவின்றி இருப்பவர்களின் கடமை என்ன என்று என்னுள்ளே கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது. பாபாஜி, தாங்கள்தான் இதற்கு விளக்கம் சொல்ல வேண்டும் என்று வேண்டினேன். அடுத்த நாள் காலை கிரியா சாதனை முடித்துவிட்டு தியானம் செய்கின்ற பொழுது அந்த அற்புதம் நடந்தது. என்னுள் இருந்து ஒரு தெய்வீக குரல் ஒலித்தது. அது என் தெய்வம் பாபாஜியை தவிர வேறு யாராக இருக்க முடியும்? பாபாஜி இப்படி சொன்னார்: இல்லறத்தில் இருப்பவர்களுக்காக நீ சொன்ன விளக்கம் சரியானதே. அதே நேரத்தில் உனக்கு ஏற்பட்ட சந்தேகமும் நியாயமானதே. பற்றற்ற நிலை ஏற்படும் பொழுது அகங்காரம் மறைந்து அடக்கம் ஏற்படுகிறது. அடக்கம் வருகின்ற பொழுது அன்பு பெருக்கெடுத்து ஓடுகின்றது. அதன் விளைவாய் நாம் வேறு, மற்றவர் வேறல்ல என்ற எண்ணம் ஏற்படுகிறது. அதனால் மனம் தூய்மையடைகிறது. இது ஆன்மாவை அறிவதற்கு உண்டான வழியை ஏற்படுத்துகிறது. பிறவி பெருங்கடலை நீந்தி பிறவாமை என்னும் கரை சேருவதற்கு மனித பிறவி ஒன்றுதான் வழி ஏற்படுத்தும். தேவர்களாய் இருந்த போதிலும் முக்தி பெறுவதற்கு மனித பிறவி எடுத்துத்தான் ஆக வேண்டும். முக்தி எனும் கோவிலின் கதவுதான் மனித பிறவி. மனிதராய் பிறந்த ஒவ்வொருவருக்கும் பொதுவான, இறுதியான, ஆழமான கடமை ஒன்று உண்டு. அதுவே முக்தி பெறுவதற்குண்டான முயற்சி. அந்த முயற்சியின் பலனே முக்தி கிடைப்பது. இல்லறத்திலே ஆற்றுபவை கர்மா. வினைப்பயனின் விளைவாய் அது நடைபெறுகிறது. கீதையின் அடிப்படை தத்துவமான கடமையை செய், பலனை எதிர்பார்க்காதே என்பது மனித பிறவிக்கு பொதுவான ஒன்று. ஒவ்வொரு மனிதனும் முக்தி பெறுவதற்குண்டான முயற்சிகளை எடுத்தாக வேண்டும். அவர்களின் முயற்சியை பொறுத்தே அடுத்த பிறவிகள் ஏற்படுகிறது. மன தூய்மையுடன் பற்றற்ற நிலையில் பிராணாயாமமும் தியானமும் செய்ய வேண்டும். பிராணாயாமத்தில் சிறந்தது கிரியா யோகமாகும்.
கிரியா சாதனை செய்ய செய்ய தியானம் தானாகவே கைகூடும். இதுவே உண்மையான கடமையாகும். இக்கடமையை செய்யும் பொழுது பலனை எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும். எதையாவது எதிர்பார்த்து செய்யும் பொழுது மனம் அலைப்பாய ஆரம்பித்துவிடும். அதனால் ஐம்புலன்களும் கட்டுக்குள் இல்லாமல் போய்விடும். ஒருமுகமாய் கிரியாவும் தியானமும் செய்ய செய்ய ஆத்ம தரிசனம் கிடைக்கிறது. அதன் பலனாய் ஆத்ம ஞானம் உண்டாகிறது. மனித பிறவி முடிவிற்கு வந்து முக்தி கிடைக்கிறது. பிறவியிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்கான சாதனைதான் கடமை. அதாவது முயற்சிகள் எடுப்பதுதான் கடமை. அதன் மூலம் முக்தி அடைவதுதான் பலன். இது அடையும் வரை பிறவி தொடர்ந்து கொண்டே இருக்கும் என்று பாபாஜி சொன்னார். தெய்வீக குரலின் ஒலி நின்றுவிட்ட பின் நான் விழித்து கொண்டேன். ஆஹா, என்ன அற்புதமான விளக்கம்! அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்று ஔவை பிராட்டி சொன்னது நினைவிற்கு வந்தது. 84 கோடி உடல்களில் வாழ்ந்த பின்னர்தான் ஒரு மனிதன் பிறக்கிறான் என்று இந்து தர்மம் சொன்னது என் நினைவிற்கு வந்தது. உடற்கூறு நிபுணர்கள் கூட இதே அளவு உயிரினங்கள் இருந்து கொண்டிருப்பதாக சொல்கிறார்கள். உலகை சுற்றி வரும் நாரத முனிவர் முற்பிறவியில் ஒரு வேலைக்காரியின் மகனாக பிறந்தது என் நினைவிற்கு வந்தது. மனமல்ல, அறிவல்ல, அகங்காரமும் உணர்வும் அல்ல, நானே அவன், நன்னருள் பெற்ற ஆத்மாவே நான் என்று ஆதிசங்கரர் சொன்னது நினைவிற்கு வந்தது. இப்பிறவியிலே ஆத்மாவை அறிவதற்கான சாதனை என்னும் கடமையை செய்யுங்கள். அதாவது முயற்சிகளை செய்யுங்கள். முக்தி என்னும் பலனை பரமாத்மா தருவார். கீதையை சொன்ன கிருஷ்ணனான பாபாஜி அதற்கு அற்புதமான விளக்கத்தை தந்துவிட்டார். கடமையை செய்யுங்கள், பலனை ஆண்டவனிடம் விட்டுவிடுங்கள் என்று சொல்லி அற்புதமாக KS நாகராஜன் இந்த பகுதியை நிறைவு செஞ்சிருக்காரு. அடுத்த பதிவிற்காக காத்திருங்க. நன்றி.